எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எக் தோசை தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸு கூட இருக்குது இந்த வீடியோவில். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேருந்து சேரும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி தோசை கலவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு தோசை கரண்டியில் இந்த மாதிரி நல்லா நாலா பக்கம் வந்து தடவி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க கடைசி வரைக்கும். அப்புறம் தோசை மாவு இருக்குதுங்களா, அது ஒரு கரண்டி அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா லைட்டாக ரொம்ப அமுக்கி தேய்க்காமல் மேலோட்டமாக நீங்கள் தேய்ச்சிங்க, நம்மளுக்கு அந்த தோசை வந்து ரவுண்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த வந்து தோசை நல்லா போட்டாச்சு. உடனே நம்ம எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம வந்து முட்டை வந்து சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி முட்டையை வந்து ஒரு முட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 முட்டை வேணா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு முட்டை தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையை நல்லா நாலா பக்கமும் சுற்றிலும் நம்ம தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையை நல்லா நாலா பக்கம் தடவி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து தோசை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்ல மொறுன்னு கிடைக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து முட்டை வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த முட்டையை நல்லா நாலா பக்கம் தேய்ச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது எண்ணெய் போட போகிறோம். எண்ணெய் வந்து இந்த சுற்றிலும் நம்ம எண்ணெய் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு தோசை எதுவும் பிஞ்சிக்காமல் நல்லா வரும். நம்ம ஏன் ஆரம்பத்தில் எண்ணெய் போட்டோம்னா உடனே நம்மளுக்கு வந்து மாவு வந்து சட்டுன்னு வெந்துடும். நம்ம எக் போடும்போது, அதாவது முட்டை நம்ம போடும்போது நம்மளுக்கு டக்குன்னு கீழே மாவு வெந்திருக்கும், மேலே முட்டை வந்து வெந்திருக்காது. அதனால தான் நான் எண்ணெய் நம்ம ஊற்றலை நான். சரிங்களா? இப்போது முட்டை எல்லாம் தேய்ச்சிட்டு மேலே ஒரு அளவுக்கு வந்து வெந்திருக்கும். ஒரு அளவுக்குன்னா ஒரு 80% வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தோசை திருப்பி போடாமல் இந்த மாதிரி மடித்து போடணும். மடித்து போட்டுட்டு ஒரு 2 குத்திக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சைடு திருப்பி போடும்போது நல்லா வெந்திருக்கும். இந்த சைடு நல்லா ஒரு 2 குத்து வேணும்னா குத்திக்கோங்க. இந்த மாதிரி குத்திட்டு ஒரே ஒரு செகண்டுக்கு மட்டும் இந்த சைடு திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தோசை சூப்பராக கிடைக்கும். உள்ளேயே நல்லா வெந்திருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நல்லா சூப்பராக ஹோட்டல் தோசை மாதிரி எக் தோசை வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரி அடுத்த தோசை நம்ம போடும்போது கூட நம்மளுக்கு தோசை கூட நம்ம தடவும் போது எதுவும் பிரிஞ்சிக்காமல் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆக நல்லா நம்மளுக்கு வந்து வரும். நீங்கள் முட்டை தோசையை திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்த தோசை வந்து வரவே வராது. கொஞ்சம் அங்கங்கே இது மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அடுத்த தோசையை போட்டுட்டு இப்போ பெப்பர் முட்டை தோசை எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி மாவு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு முட்டையும் நல்லா போட்டு நல்லா தேய்ச்சிட்டு பெப்பர் வந்து நீங்கள் இப்படி தான் போடணும். நீங்கள் தாராளமாக நீங்கள் பெப்பர் முட்டை தோசைன்னு நீங்கள் சொல்லி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கசக்கும். முட்டை தோசை வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. நான் வந்து எப்படி போடுறேன்னு நல்லா பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே தான் இருக்கணும். நீங்கள் இஷ்டத்துக்கு நல்லா போட்டோம்னா நம்மளுக்கு காரம் நல்லா வேணும்னு சொல்லிவிட்டு அந்த வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான எக் பெப்பர் தோசை கூட சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் என்னோடய சேனல் வந்து மறக்காமல் லைக் கொடுங்க. சின்ன லைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.